மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் கொத்தி மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதான் நெடி வராமல் இருக்கும். மிளகாய் வறுக்கும்போது சிம்மிலேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். தீஞ்சு போனால் நல்லா இருக்காது. ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கோங்க போதும். நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம். நான் கொஞ்சம் குறப்பாக தான் அரைச்சிட்டு இருக்கேன். சூப்பரான சுவையான நம்ம இட்லி எள்ளு மிளகாய் பொடி தயாராகிடுது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.